Good morning. இன்னைக்கு வந்துட்டு I'm going to talk about a socially sensitive issue. I have been coming across patients, for example, வந்து குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் பண்ணிடுறாங்க, அதுக்கப்புறம் எனக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்ற ஒரு குவரியோடு வந்து பேஷண்ட்ஸ் இப்போ நான் கொஞ்சம் பேர் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஏன் அந்த மாதிரி எதனால் அப்படி வராங்கன்னு நம்ம அவங்களுடைய அந்த ஹிஸ்ட்ரி, அவங்களுடைய லைஃப்பில் வந்து நாங்கள் கொஞ்சம் உள்ளே டீப்பாக போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெண்களுக்கு வந்து இப்போ மறுமணம் ஆக ஆரம்பிச்சிருது. வேரியஸ் ரீசன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து விமன் ஹவ் நவ் பிகம் மோர் அவுட்கமிங் அண்ட் when the husband is torturing, they are coming out of that life, they are getting a divorce. அதுக்கப்புறம் மறுபடியும் மறுமணம் செஞ்சுக்கிறாங்க. நம்பர் 1. நம்பர் 2 வந்துட்டு நிறைய வந்து ஹஸ்பண்ட்ஸ், some women lose their husbands because of accident or because of diseases, and then they are getting remarried. They have 2 children, they have their family planning done. அந்த ரீமேரேஜ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு அந்த they want a child அப்படின்னு வராங்க. சம்டைம்ஸ் வந்து அந்த சுனாமி வந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அந்த குழந்தைங்க எல்லாமே வந்து 2 குழந்தைங்க கூட இறந்து போயிடுது நிறைய பேருக்கு. அப்போ வந்து we saw a spurt of ரீகேனலைசேஷன். எனக்கு குழந்தை வேணும் டாக்டர், எனக்கு இப்போ குடும்ப கட்டுப்பாடு பண்ணியாச்சு, நிறைய பேர் வந்தாங்க. சம்டைம்ஸ் வந்து இப்போ 2 குழந்தை இருக்குது, ஒரு குழந்தை இறந்து போயிடுது due to so many reasons. they come back. எஸ்பெஷலி வந்து பாய் சைல்டு இறந்துட்டால் வந்து கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு அந்த சைக்கலாஜிக்கலி ரொம்ப பாதிச்சு they come for எதனால் எங்களுக்கு பண்ண முடியுமா டாக்டர் அப்படின்னு அவங்க கேட்டுட்டு வராங்க. ஸோ ஆஃப் லேட் வந்து we are having an increase. இந்த மாதிரியான கேள்விகளோடு உள்ள வர பேஷண்ட்ஸுடைய நம்பர்ஸ் have started to increase. ஸோ இதை பற்றின ஒரு அவேர்னஸ் கொடுக்கலாம் அப்படின்னு தோன்றதுனால I'm trying to speak about this. ஸோ வாட் ஐ வுட் லைக் டு சே இஸ், அந்த குடும்ப கட்டுப்பாடுன்றது மிக அருமையான ஒரு ப்ரிவென்டிவ் ப்ரொசீஜர். ஏன்னா வந்து 2 குழந்தை இருக்குது, எனக்கு மறுபடியும் குழந்தை வேண்டாம் அப்படின்னு தீர்க்கமாக யோசிக்கும் போது வந்து டெஃபினட்டாக ஃபேமிலி பிளானிங் ஹேஸ் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ். பட் ஆனால் அட் த சேம் டைம் வந்து இட்ஸ் a வெரி சிம்பிள் சர்ஜரி. குடும்ப கட்டுப்பாடுன்றது ரொம்ப சின்ன சர்ஜரி. ஆனால் நம்ம வந்து அந்த குழந்தை திருப்பி எனக்கு வேணும் டாக்டர் அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டு வரும்போது அந்த ஸ்டிச்சை வந்து நாங்கள் திருப்பி டு கோ பேக் டு த நார்மல் ஸ்டேட்டஸ், அந்த டியூப்பை வந்து ரீகேனுலேட் பண்ணி அந்த டியூப்பை வந்து நாங்கள் டு கிவ் பேக் டு இட்ஸ் ஒரிஜினல் anatomical பொசிஷன் வந்து becomes a major procedure. We call that as a microsurgery. So we have the first step, what we would like to do is, ஸோ அந்த மாதிரி ஒரு பேஷண்ட் கேட்கும்போது அவங்களுடைய ஜென்ரல் ஹெல்த், அவங்களுடைய ஏஜ், அவங்களுடைய அதர் ஹெல்த், எனி அதர் ஹெல்த் இஷ்யூ, சுகர், ஹைப்பர் டென்ஷன், மற்றபடி ஹெல்த் ரிலேட்டடான எனி அதர் இஷ்யூஸ் இருக்கான்னு பார்ப்போம். அண்ட் டெஃபினெட்லி வி வுட் லைக் டு இன்வெஸ்டிகேட் த ஹஸ்பண்ட். ஏன்னா இவளுக்கு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கா அப்படின்னு தான் வருவாங்க. பட் நம்ம ஹஸ்பண்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது நிறைய வாட்டி ஹஸ்பண்ட்ஸ்க்கும் இஷ்யூஸ் ஆர் தேர். ஸோ வி சி வெரி லோ ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ். வி சி ஃபார் எக்ஸாம்பிள் வெரி லோ ஸ்பெர்ம் கவுண்ட் இருந்ததுன்னா நம்ம இந்த சர்ஜரி பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஸ்ட்ரெயிட்டவே வி கேன் பிளான் இன்ஃபர்டிலிட்டி IVF ஒர்க்கப் அவங்களுக்கு நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ வி ஹாவ் டு டேக் த ஹிஸ்ட்ரி, வி ஹாவ் டு இன்வெஸ்டிகேட் த கப்பிள் பிஃபோர் வி கிவ் தம் அ சொல்யூஷன். ஸோ தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். பேஷண்ட் வந்த உடனே எடுத்து நான் உங்களுக்கு அது பண்ணுறேன் அப்படின்னு நாங்கள் சொல்லவே கூடாது. ஸோ ஆல்வேஸ் வந்து we investigate the husband. Husband will have diabetes, some husbands have cancers, some husbands have liver diseases, அண்ட் இந்த செமன் குவாலிட்டி ஆஃப் த செமன் வந்து ரொம்ப போராக இருக்குது. அப்போ இந்த மாதிரியான மேல்ஸ்க்கெலாம் வந்துட்டு வி ஸ்டார்ட் ட்ரீட்டிங் த மேல்ஸ் அண்ட் அவங்களுக்கு வந்து வி டேக் தம், அவங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வியூவை கொடுப்போம். குடும்ப கட்டுப்பாடு ஆப்ரேஷன் நோ மோர் கம்ஸ் இன் டு ப்ளே தர். ஸோ ஒன்லி வென் த ஹஸ்பண்ட் இஸ் ஹெல்த்தி, த ஸ்பெர்ம் இஸ் ஹெல்த்தி, when the mother is also healthy, அவங்களுக்கு அந்த அடுத்த குழந்தை அவங்க பெக்கும்போது அவங்களுக்கு ஃபிசிக்கலி வந்து அவங்களுக்கு மேஜராக வந்து எந்த பிரச்சனையும் வராதுன்னு தெரிஞ்ச பிறகு தான் we will advocate a surgical procedure which is called as recanalization procedure. இதில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னு சொன்னால் வந்துட்டு இதுக்கு முன்னாடி we will do an HSG to see the uterine cavity, just to and also to see that அந்த டியூப்பில் வந்து 2 பக்கம் இருக்கும். ஸோ இந்த கட் பண்ண இந்த டியூப்னா இந்த நடுவில் கட் பண்ணுறது தான் வந்து ஃபேமிலி பிளானிங் ப்ரொசீஜர். ஸோ we have one end towards the uterus, one end away from the uterus. ஸோ இந்த 2 எண்டுமே வந்து அந்த கட் பண்ண இடத்துக்கும் அந்த யூட்ரஸ்க்கும் உள்ளே இருக்க அந்த லென்த் வந்து அடிக்குவேட்டாக இருந்தால் ப்ராபப்ளி வி வில் கெட் அ குட் ரிவ்யூ. பட் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கட் வில் பி கிவன் வெரி நியர் த யூட்ரஸ். அப்போ அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த ப்ரொசீஜர் பிகம்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஸோ வி ஹாவ் டு அசஸ் அண்ட் வி ஹாவ் டு பிளான் பிஃபோர் வி டூ த மைக்ரோ சர்ஜரி. இந்த சர்ஜரி வந்து ஓப்பன் சர்ஜரியாகவும் பண்ணலாம், லாப்ரோஸ்கோபிக்காகவும் பண்ணலாம். We need to have special instruments. We call that special forceps, special needle holders, because the size of the needle பார்த்தீங்கன்னா it will be 60
ப்ரோலின் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலாக வந்து 1, 0 அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் அந்த நீடில் வச்சு we do the routine surgeries. This here வந்து we use 60 prolin, 70 prolin. So the size வந்து எங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது. We need to have a magnifying glass to see the needle. அவ்வளோ ஒரு minute needle வச்சு, அவ்வளோ ஒரு minute thread வச்சு we are supposed to do the surgery. And under good conditions, with good hands, we are able to unite the tubes. And number of times we see a happy couple coming back with a spontaneous pregnancy. இன்னொரு சினாரியோ எப்படி அப்படின்னு சொன்னால் வந்து the tubes are not healthy. Sometimes உள்ளே போனோன்னு we see very very healthy tubes, or உள்ளே போகும்போது sometimes we see very unhealthy tubes. So only when there is an healthy tube and only when the connection is possible between the proximal and the distal end, the surgery is called as successful. Sometimes it is not so. Sometimes the tube is damaged. உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அந்த அனஸ்டமோசிஸ் பண்ணுறதுக்கு இடமே இருக்காது. And sometimes it is all the amount of tube which has been taken for the family planning surgery is a huge segment of tube has been sacrificed. So hardly we have anything to recannulate, and so those type of surgeries வந்து becomes unsuccessful. So உள்ளே போயிட்டு சர்ஜரி பண்ணதுக்கப்புறம் தான் நாங்கள் கரெக்டாக பண்ண முடியும். இப்போ வந்து நாங்கள் இதே ப்ரொசீஜரை லேப்ரோஸ்கோப்பிலே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். So laparoscopic recannulation also has started to take up in a big way, and this is a very very useful procedure as far as a pregnancy after family planning is concerned. Certain cases வந்து the straight away வந்து we will say we give you an option because இதெல்லாம் உங்கள் ஹஸ்பண்டோட ஸ்பெர்ம்ஸ் கம்மியாக இருக்குது, or your tubes are diseased, or your sometimes mostly tubal factor இல்லைன்னு சொன்னாலே வந்து அவங்களுக்கு straight away வந்து IVF அப்படின்ற ஒரு ஆப்ஷனே கொடுத்துருவோம் நாங்கள். ஸோ அங்கே வந்து we just collect the eggs, and then வந்து we take the sperms, we form the baby outside in controlled conditions, and we put in an embryo transfer. A very simple way to bypass the effect of the family planning. So இதை பற்றியும் வந்து அவேர்னஸ் கொடுக்கணுன்னு தான் I was trying to talk about this. Thank you.